ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நல்ல சூப்பர் டேஸ்டான கேரளா ஸ்டைல் தக்காளி குழம்பின் ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டும் ஈஸியுമായ இந்த குழம்பு செய்கிறதுக்கு மேக்ஸிமம் 8 நிமிஷம் போதும். அதுக்குள்ளே நமக்கு இந்த குழம்பு செஞ்செடுக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக புளி அதிகமில்லாத 2 தக்காளி நான் நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கு. பாருங்கள், இந்த சைஸில் இருக்கிற 2 தக்காளி தான் எடுத்திருக்கு. கூட 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோ தான் எடுத்திருக்கு. இனி ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வணங்கி வரும். கொஞ்சம் உப்பு கூட சேர்த்து வணக்கியிருந்தால் சீக்கிரம் இந்த பெரிய வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கி வரும். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியும் போட்டு வணக்கி எடுக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் எல்லாம் இதே மாதிரி வணக்கி எடுக்காமல் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து கூட இந்த குழம்பு நமக்கு செஞ்சு எடுக்கலாம். ஆனால் அந்த குழம்பிலும் நல்ல டேஸ்ட் இந்த மாதிரி வணக்கி எடுக்கிற குழம்புக்கு தான். இனி தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். பச்சை மிளகெல்லாம் உங்களோட காரத்துக்கு கரெக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கி வரும்போது இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நமக்கு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வணக்கி எடுக்கிற குழம்பில் தக்காளியோட பச்சை வாசம் கொஞ்சம் கூட இருக்காது. ஆனால் தண்ணி ஊற்றி வேக வைக்கிற தக்காளி குழம்பில் தக்காளியோட பச்சை வாசம் எல்லாம் அப்படியே இருக்கும். அதனால தான் இந்த குழம்புக்கு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் கூட தண்ணி நான் இதிலேக்கு ஊற்றலை. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இனி நமக்கு இதிலேக்கு தேவையான தேங்காய் கூட்டு தயார் பண்ணலாம். அதுக்காக மிக்சியோட ஜாரிலேக்கு 1/2 கப்பு தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, இவ்வளோ தான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். கேரளாவிலே ஒரு சில இடங்களில் சோம்புக்கு பதிலாக சீரகம் தான் அரைச்சிடுவாங்க. அது இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் தேங்காயில் சோம்பு சேர்த்தி தான் அரைச்சி எடுத்துடும். இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. சோம்பு அதிகமாக போகக்கூடாது. இனி நமக்கு தக்காளியிலேக்கு அரைச்ச தேங்காய் கூட்டு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் தண்ணி கூட நமக்கு ஊற்றலாம். தண்ணி அதிகமாக போகக்கூடாது. செமி கிரேவியில் தான் இந்த குழம்பு இருக்கணும். கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக்கி எடுத்தால் போதும். இந்த குழம்பு கொதிக்கக்கூடாது. நல்ல சூடாயதுக்கப்புறமா இந்த மண்சட்டி ஸ்டவ்வில் நின்று மாற்றி வைக்கலாம். இனி இன்னொரு கடாயிலேக்கு எண்ணெய் ஊற்றி அதிலேக்கு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அது ஃப்ரை ஆகும்போது நமக்கு கடுகு போட்டு வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு கடுகு தாளித்து எடுக்கலாம். அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். பின்னாடி 1/4 டீஸ்பூன் வரமிளகாத்தூளும் ஒரு பிஞ்சு வெந்தயம் தூளும் நமக்கு இதிலேக்கு சேர்க்கணும். இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். நம்ம குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் தூளும் வரமிளகாத்தூளும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடுறது. இது குழம்பிலேக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தால் நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்டைல் தக்காளி குழம்பு ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாப்பாடுன்னு கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு குழம்பு தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.